श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे ஜகத்குரும். அடுத்தது விஸ்வரூப தர்சன யோகத்தில் 43வது ஸ்லோகம். பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய त्वमस्य पूज्यस्य गुरुर्गरीयान् न त्वत्समोऽस्त्यभ्यतिक कुतोऽन्यो लोकत्रयेभ्य अप्रतिमप्रभाव. पितासि लोकस्य चराचरस्य त्वमस्य पूज्यस्य गुरुर्गरीयान् न त्वत्समोऽस्य अभ्यतिक कुतोऽन्यो लोकत्रयेभ्य अप्रतिमप्रभाव. இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு அன்வய கிரமம், அதாவது எப்படி ஒரு சென்டென்ஸாக எழுதி பொருள் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, அப்பிரதிம பிரபாவ துவம் அஸ்ய சராச்சரஸ்ய லோகஸ்ய பிதா பூஜ்யः ச குருர்கரீயான் அசி லோகத்ரயே அபி त्वत्सम न अस्ति अभ्यதிகः அந்யः குதः அப்படின்னு. அதாவது அந்யஹா குதஹா, ஆமாம், எப்படி வேறொருவர் இருப்பதற்கு எங்கனம் சாத்தியம் அப்படின்னு யார் எப்படி கேட்டால், எதுபோல் வேறொருவர் இதுபோல் இருப்பதற்கு எங்கனம் சாத்தியம் அப்படின்னு கேட்குறது. எது போல, யாரை போல அப்படின்னா, அப்பிரதிம பிரபாவ ஒப்புயர்வு இல்லாத பெருமை வாய்ந்தவனே, ஒப்பு உயர்வு இல்லாத பெருமை வாய்ந்தவனே. துவம் நீ அஸ்ய சராசரஸ்ய லோகஸ்ய இந்த அசைவதும் அசையாததுமாகிய உலகிற்கு பிதா தகப்பன் நீதான், பூஜ்யஹா ச பூஜ்யத்திற்கு உரியவனும் நீதான், குருர்கரீயான் பெரியவருக்கு பெரியவனும் ஆகிய அசி நீதான், நீயாகவே இருக்கின்றாய். லோகத்திலேயே அபி இந்த 3 உலகத்திலும் தொத் சமஹ உனக்கு சமமானவர் ந அஸ்தி ஒருவரும் இல்லை. தொத் சமஹா ந அஸ்தி, மேலும் இதற்கும் மேலானவர் இந்த 3 உலகத்திலும் உன்னை போலும் உன்னை காட்டிலும் மேலானவர்கள் அந்யஹா வேறொருவர் இருப்பதற்கு எங்கனம் சாத்தியம், சாத்தியமே இல்லை. நீதான் இந்த உலகத்திற்கு குருர்கரியான் பெரியவருக்கு பெரியவனானவன் அப்படின்னு ஏன் சொல்கிறார்? அர்ஜுனனோட வார்த்தைகள் இது ஏன் இப்படி இருக்குன்னு ஒரு தடவை பார்த்தோமான. இப்போ தான் விஸ்வரூப தரிசனத்தை பார்த்தா இருக்கு. அதில் இருக்கிற எல்லா விதமான என்ன காலோஸ்மி லோகக்ஷயகிறது அப்படின்னு சொல்லி எல்லா ஒரு வாயே ஒரு வாய் கனல் கக்கிறது, இன்னொரு வாய் அதில் நெருப்பாக உமிழ்ந்து போகிறது, கிழக்கு மேற்கே தெரியாத அளவுக்கு பெரிய உருவமாக இருக்குது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது பெருமாள் தான் எல்லாத்துலேயும் முழுஷாக இருக்கார், எல்லா திக்குகளிலும் திக்கே தெரியாமல் இருக்குது. அப்படின்னா உன்னை காட்டிலும் பெரியவர் நீதான், பெரியவனுக்கெல்லாம் பெரியவன். அதனால் இதோ இப்போ பார்த்தனே இந்த விஸ்வரூப தரிசனம், அது பார்த்த பிறகு குருர்கரியான் நீதான் இந்த உலகத்துக்கு பெரியவனுக்கெல்லாம் பெரியவன், உன்னை காட்டிலும் வேறொரு பெரியவனாக இன்னொருத்தர் இருப்பதற்கு எங்கனம் சாத்தியம், இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்த்து சொல்லியாருது. அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.